கும்பம் வந்து வெளியே வந்து தோற்றம் பயங்கர சாதனை பெண் மாதிரியோ ஆண் மாதிரிலாம் தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான கேள்விகள் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். நான் யாரு, எதுக்காக பிறந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு ராங் ரூட்ல போறாங்கன்னா அவங்களுக்குள்ள கேள்வி வரும். நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்ததா கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கையில இதை தாண்டி ஒரு கஷ்டம் இருக்கும்னு சொன்னா இருக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன கஷ்டமா இருக்கு? கும்பம் வந்து வெளியே வந்து தோற்றம் பயங்கர சாதனை பெண் மாதிரியோ ஆண் மாதிரிலாம் தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான கேள்விகள் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். நான் யாரு, எதுக்காக பிறந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு ராங் ரூட்ல போறாங்கன்னா அவங்களுக்குள்ள கேள்வி வரும். நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. துன்பம்னா இவங்க வந்து அதாவது எதிர்பார்ப்பின்றி உதவி செய்யக்கூடிய நபர்கள். அப்போ அந்த எதிர்பார்ப்பே இல்லைனாலும் அந்த இடத்துல வந்து அவங்க ஏதோ நன்றி மறக்க கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஆனா மக்கள் வந்து அந்த நன்றி மறந்துடுவாங்க. இவங்க கிட்ட இருந்து உதவி வாங்கிட்டு அந்த விஷயத்த வந்து மறந்துடுவாங்க. இவங்களை வந்து நிறைய இடத்துல சுயநலமா பயன்படுத்துவாங்க. அப்ப இவங்களுக்கு என்னன்னா, நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டோம், எந்த யூஸ் இல்ல, ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க, தன்னுடைய சொந்த விஷயம் மாதிரியே எஃபர்ட் போடுவாங்க. ஆனா நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு பலன் கிடைக்கலன்னா கும்பத்தை மாதிரி கவலைப்படக்கூடிய ஆட்கள் இருக்க முடியாது. ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன், அதுக்கு ஜஸ்ட் நீ நன்றி கூட சொல்ல வேண்டாம், அது மனசுலயே வச்சிருந்தியா, ஏன்னா அந்த மகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அப்போ இது கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அது கூட உனக்கு இல்லையே அப்படின்னு. ஆனா அப்படி எல்லாம் யோசிச்சு அவங்க தூண்டு போய் உட்கார்ற கேரக்டரும் கிடையாது. திருப்பி இல்ல பண்ண மாட்டாங்க. இதை விட பெட்டர் இன்னும். சரி நீ புகழலாம் என்ன, உலகமே புகழ்ற அளவுக்கு நான் வருவேன், ஏதோ என்னுடைய சுற்றுச்சூழல் என்னோட தகுதி என்னவோ அந்த இடத்துல நான் டாப்பா இருப்பேன் அப்படின்னு யோசிச்சு இவங்களை குழியிலேயே கொண்டு தள்ளினாலும் மீண்டும் துளிர் பெற்று வரும் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து கும்பராசி தான். கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல ஒரு கெப்பாசிட்டி, ஒரு வழிகாட்டுதல், இவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரூட் வந்து கரெக்டா இருக்கும். நம்பி போல. இப்போ ஒரே இடத்துக்கு 2 வழியா ரூட் சொல்லலாம். சுத்தி போறதுக்கும் சொல்லி கொடுக்கலாம், டைரக்டா போறதுக்கும் சொல்லி கொடுக்கலாம். இவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா அந்த இடத்துல நீ ரீச் ஆக முடியுங்கிறத ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க. நோ ஷார்ட்கட், அந்த நோ லாங் டிரைவ் அப்படிங்கிற லாங்கா நீ போக வேண்டாம், உனக்கு ஷார்ட்லயே வந்து வழி நான் சொல்லித்தரேங்கிறத அறிவு சார்ந்து அதுல டெக்னிக்கல் ஓரியன்டா இதெல்லாம் இருக்கும், அழகா எடுத்து கொடுப்பாங்க. கண்டிப்பா. இப்ப கும்பராசிக்காரர்கள் இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து போறதுன்றது பெரிய கஷ்டம் தான் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா இதை நினைச்சே இவங்க கஷ்டப்படுவாங்க, அதை தாண்டி வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நேரத்துல இவங்க தெரியாதனமா ஒரு தப்பு செஞ்சு அந்த தப்புனால இந்த கஷ்டம் இன்னும் அதிகமாக கூடாது இல்லையா? சோ என்ன தப்பை இவங்க தவிர்க்கிறது நல்லது? இவங்க வந்து சில விஷயத்த வந்து தப்புன்னு தெரிஞ்சே பண்ணிருவாங்க. அது இது ஒவ்வொருத்தரோட டிபெண்ட் அப்பான் தி ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து பண்ணிக்கிட்டு அந்த பண்ண தப்பை நினைச்சு திரும்ப திரும்ப வருத்தப்படுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்க, அது ரொம்ப வருத்தம் இல்ல. அப்புறம் வந்து இவங்களை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்போ ஃபேமிலி உறவுகளே வந்து என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் தான் வீட்டுக்கு வந்து தொடப்பக்கட்டுதாங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலால இவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம உதவாதவங்களா இருக்கோம். ஏன்னா அந்த மதிப்பு அவங்களுக்கு கிடைக்காது, வீட்டுல வந்து அந்த இடத்துல கிடைக்காத பட்சத்துல இவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. இன்னொன்னு கும்பராசிக்காரங்க மேக்சிமம் வந்து பேரண்ட்ஸோட இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உடனே கேள்வி எழுமோ, அப்ப நாங்க எங்க போறது எடுக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாம வளர்ந்துனவங்க தான் அதிகம் இந்த கும்பத்துல. அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணி தான் நான் வந்தேங்கிறது வந்து ரொம்ப ரேர் கேசஸ். மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு 80% 80% சொல்லலாம், தனித்துவமா வந்தவங்க தான் கும்பம். கும்பம்னாலே தனித்துவமா நிக்கிறது தான். அதுக்கு எந்த உதவியும் புஷிங் வந்து தேவை கிடையாது. ஏன்னா இவங்களே வந்து கோபுரத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அம்மா அப்பாவோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவாங்க. அதனால அம்மா அப்பா வேணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், தனியா நின்னாலும் நீங்க சாதிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். இப்ப கும்பராசிக்காரர்கள் இந்த மாதிரி கஷ்டமான காலகட்டத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா எந்த கடவுளை வணங்கலாம், அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போகலாம்? இவங்களுக்கு வந்து சனீஸ்வரன், பெருமாள், விஷ்ணு எல்லாமே, அது மும்மூர்த்திகள் யாரா இருந்தாலும் இவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது போக இவங்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் ஒரு அறிவு சார்ந்த விஷயம். இப்போ இவங்களுக்கு பரிகாரம், நாங்க சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னா வழிகாட்டுறதுதான்.
கரெக்ட் ரூட்ல கரெக்ட் வேலை. இப்போ ஒருத்தர் ஒரு ஜாபுக்கு கேட்கறதா இருந்தாலும் என்னை விட பெட்டர் சேலரி தான் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கு கிடைக்க போகுதுன்னா கூட சுயநலமே இல்லாம உதவுறது இவங்களுக்கு வந்து பரிகாரமா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீ கொடுத்துட்டு ஐயோ நம்ம கொடுத்துருக்க வேண்டாமோன்னு ஒரு தடவை இவங்க யோசிச்சா கூட அந்த பண்ண பலன் வந்து எடுக்காது. சித்திரகுப்தர் கணக்குல இருந்து எடுக்கப்பட்டுரும். சோ அதனால இவங்க வந்து அந்த பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மறந்துடணும், அதை விட்டுறணும். அந்த டாபிக்கை பத்தி நம்ம அன்னைக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனாலதான் நீ முன்னுக்கு வந்துறங்கிற வார்த்தை வரக்கூடாது. அந்த தலகணம் இருக்கக்கூடாது. இவங்க வந்து அப்படி ஃபீல் என்னால நல்லா இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணணுமே தவிர என்னால தான் நீ நல்லானங்கிற கேள்வி இவங்க போக கூடாது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கும். தொழில் தடை, பிசினஸ் தடைகள், இல்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா நீங்க வந்து ஒரு வழிகாட்டுங்க. உங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு கரெக்டான ரூட்டை சுயநலமே இல்லாம வழிகாட்டுறது மட்டும்தான் உங்களுக்கு கால பரிகாரமா கொடுக்கப்பட்டிருக்கு. இது வழியா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில வந்து பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்தை பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். சோ எனக்கு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்லை, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறது தான் எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சரி நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது. சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ஒரு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இதுல எல்லா பர்சனும் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அத வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையா. கண்டிப்பா மேம்.